சரணாகதிங்கிறது ஜீவனுடைய ஸ்வரூபம், சரண்யத்துவங்கிறது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமே என்னென்ன? ஆட்பட்டவனை காத்தல், ஆட்பட்டவனை போஷிக்கிறது என்கிறது தான். இப்போ விபீஷணன் ஆட்படுகிறாங்கும் பொழுது போஷிக்கிறது தானே ராமரோட ஸ்வரூபம். அதுவே இல்லாத போயிடுமோ இந்த வானரால் சொன்ன வார்த்தையால்? அவள்லாம் அந்த ஸ்வரூபத்தை கலைக்கிறா, அந்த எக்ஸிஸ்டன்ஸை கலைக்கிறா. அப்படிங்கும் பொழுது அந்த எக்ஸிஸ்டன்ஸை ஹனுமான் அப்படி ஸ்தாபிக்கும் பொழுது ராமஹா, அந்த ஃபீல், நான் இருக்கேங்கிற ஃபீல் ராமருக்கு தான். அதான் ராமஹா. முதல்ல எக்ஸிஸ்டன்ஸ் முதல்ல தர்மி எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே தர்மம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. தர்மம் இங்கே என்னென்ன? பிரசன்னத்தை. அத ராமஹா பிரசன்னாத்மாக. ராமச்சந்திர பிரபு ஹனுமானுடைய வார்த்தைகளை கேட்டு பிரசன்னமானார். முதல்ல இருக்கேன்னு ஃபீல் பண்ணார். இருக்கேங்கிற ஃபீலிங்லேருந்து தான் பிரசன்னத்தையே வரும். தெரியுமா உங்களுக்கு? கதை முடிஞ்ச உடனே அங்கேன்னு யாரோ ஒருத்தர் வரா, உங்கள் உபன்யாசம் எவ்வளோ நன்னா இருக்குது தெரியுமாங்கிறா. அப்படின்னு உடனே சந்தோஷமாக இருக்கு. அல்லது யாரோ ஒருத்தர் பாடுறா, பாடி முடிச்ச உடனே இவ்வளோ அருமையாக பாடுறேன் தெரியுமா, சந்தோஷமாக இருக்கு. யாரோ ஒருத்தர் மாலையை போடுறா, சந்தோஷமாக இருக்கு. யாரோ ஒருத்தர் அவார்டு கொடுக்குறா, சந்தோஷமாக இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் ஏன் சந்தோஷமாக இருக்குது? இவ்வளோ வேண்டாம்னா ஒரு 10 பேருக்கு எழுத்தாப்பில் ஒரு குழந்தைய பார்த்து சமத்து அப்படின்னு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அது சொல்லும் பொழுதும் அந்த க்ஷணம் தான் நான் இருக்கேங்கிற ஃபீல் வருது. ஆனந்தம் எங்கேன்னு வருது? இருக்கேங்கிறது நான்லேருந்து கூட வரல, இருக்கேங்கிறது தான் ஆனந்தத்தோட மூலம். சரண்யத்துவம் அப்படிங்கிற ராமருடைய எக்ஸிஸ்டன்ஸை ஹனுமான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு ராமச்சந்திர பிரபுவுக்கு முதல்ல இருக்கேங்கிற ஃபீல், அதுலேருந்து அடுத்தது ஆனந்தம். அத ராமஹா பிரசன்னாத்மா. ஆஹாஹா, இப்படி ராமச்சந்திர பிரபுனுடைய சத்தை, எக்ஸிஸ்டன்ஸையே எஸ்டாப்ளிஷ் பண்ணவர், ஸ்தாபித்தவர் ஹனுமான். யார் சத்தையை ஸ்தாபிப்பா? வாயு பகவான் தானே நம்ம எல்லாருடைய சத்தையும் ஸ்தாபிக்கிறார் இல்லையா? நமக்கெல்லாம் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? மூச்சு விடுறதுனால தானே. அதனால வாயு பகவான் தானே ஸ்தாபிக்கிறார். அப்பேற்பட்ட வாயுபுத்திரன் ஹனுமானுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். வாயுபுத்திரன் வார்த்தைன்னு சொல்கிறாரே வால்மீகி, அப்படிங்கிறதுக்கு பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானம் வாயு சுதஸ்யே. ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம எல்லாருடைய எக்ஸிஸ்டன்ஸையும், அதாவது சத்தையையும் ஸ்தாபிக்கிறவர் வாயு பகவான். அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையான இந்த வாயு குமாரன் ராமருடைய சத்தையை ஸ்தாபிக்கிறார். வாயு சுதஸ்யே.